அனைவரும் வணக்கம் வணக்கம். கொள்கிறோம். இன்று காலை நாம் இந்த தியானோதயம் என்னும் மிக அற்புதமான தியான வகுப்பினை ஆரம்பிக்கின்றோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். PMC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் எல்லோரும் ஒரு 5 நிமிடம் தியானத்தில் சென்று விடலாம். நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி தியானம் செய்யறதுன்னு. ஒரு 5 நிமிஷம். அது கூடவே நான் ஒரு கடவுள் வாழ்த்து அந்த பாடலையும் பாடுகின்றேன். அதோட சேர்த்து நம்ம தியானம் செஞ்சுக்கலாம். கண்ணாடி இருந்தா கழட்டிடுங்க. முதல்ல கை விரல்களை இப்படி விரல்களோடு விரல்களாக சேர்த்து கோர்த்து கொண்டு மடி மேல வச்சுக்கோங்க. உங்க பாதங்களை கோர்த்தபடி வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றன் மேல் ஒன்றாக கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு உங்கள் மூச்சு காற்றையே கவனித்து வாருங்கள். உங்களது இயற்கையான மென்மையான இயல்பான மூச்சு காற்று. மூச்சை எந்த விதத்திலும் மாற்றாமல் மூச்சு காற்றையே கவனித்து வாருங்கள். எண்ணங்கள் இருந்தால் அதை விட்டுவிட்டு மூச்சு பக்கமே கவனத்தை திருப்பி விடுங்கள். மனதில் எண்ணம் தோன்றும், இது இயற்கை. ஆனால் அதை விட்டுவிட்டு உங்கள் மூச்சு பக்கமே கவனம் முழுவதும் இருக்கட்டும். அப்படி செய்து கொள்ளுங்கள். உங்களது உடல் நன்றாக ஆசுவாசமாக இருக்கட்டும். ரிலாக்ஸ் செஞ்சு கொள்ளுங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை நன்றாக தளர்ந்து ஆசுவாசமாக இருக்கட்டும். எந்தவித அழுத்தமோ இறுக்கமோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஃப்ரீயா இருங்க. சந்தோஷமா தியானம் செய்யலாம் எல்லாருமே. இப்போ உங்களுக்கு இந்த கடவுள் வாழ்த்தை நான் பாடுகின்றேன். சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே. கடமை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தியோர் மனமது திருந்த நற்குணமது புகட்டிடுவோம். மடமை அச்சம் தவிர்ப்போம், மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை, திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை. ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம். களங்கமில்லறம் வளர்ப்போம். கடமை மறவோம், நம் கடன் தீர்ப்போம். களங்கமில்லறம் வளர்ப்போம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அப்படியே உங்கள் மூச்சை கவனித்தபடியே இருங்கள். யாரும் கண்களை திறக்கக்கூடாது. இன்னும் சில நொடிகள் அப்படியே இருங்கள். தியான நிலையிலேயே இருங்கள். கை விரல்களையும் கோர்த்தபடியே வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே மாஸ்டர்ஸ், இப்பொழுது கை விரல்களை பிரித்துவிட்டு கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். விரல்களை கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 நொடிகளுக்கு. 5 நிமிஷம் எல்லாரும் கை விரல்களை எடுத்து கண்கள் மேல வச்சுக்கோங்க. 5 4 3 2 1 0. இப்பொழுது கை விரல்களை எடுத்துவிட்டு கண்களை திறந்து கொள்ளலாம். எல்லோரும் கண்களை திறந்து கொண்டு தியானத்திற்காக கரவொலி எழுப்புவோமாக. கை தட்டுவோம் தியானத்திற்காக. மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா எல்லாரும் தியானம் செஞ்சோம். ஒரு 5 நிமிஷம்.
இந்த அதிகாலை வேளையில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிகரமாகவும் உள்ளது, சந்தோஷமாக இருக்கின்றது. இப்பொழுது நம் பேரன்புக்குரிய, நம் மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ திரு DR கார்த்திகேயன் அவர்கள் அவரது உரையை வழங்குவார். ஆரம்பத்தில் அவர்தான் இந்த வகுப்பிற்கே விதையாக இருந்தவர், அவர்தான் இதை ஆரம்பித்து வைத்தவர். அதனால் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை PMC வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். PMC வேலை செய்யும் அனைவரும் இதில் பங்கு கொண்டு மிக்க அருமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் DR கார்த்திகேயன் அவர்களுக்கு தான் சேரும். ஓவர் டு திரு DR கார்த்திகேயன். வணக்கம். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானோதயம் பெற தியானோதய உற்சவத்திற்கு வந்திருக்கும் தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம், நன்றி, பாராட்டுக்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் பேராற்றலை தூண்டிவிடும் தியானம் என்ற தொழில்நுட்பத்தைத்தான். அந்த பேராற்றலை தூண்டிவிடும் மனநிலையைத்தான் நாம் தியானம் என்றும் இன்னும் பல பெயர்களாலும் குறிப்பிடுகிறோம். நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு தியானம் மிக மிக அடிப்படையானது. இறை தூதர்கள், ஞானிகள், சூஃபிகள், சித்தர்கள், புத்தர்கள் என எல்லா ஞானிகளும் தியானம் செய்தவர்கள்தான். தியானம் செய்யாமல் ஞானம் பெற்றவர் என்று ஒருவரை கூட மனித வரலாற்றில் காண முடியாது. எல்லா முயற்சிகளும் நினைத்த பலனை தராமல் போன போது கடைசியாக போதி மரத்தடியிலே அமர்ந்து விபாசனா என்ற தியானத்தை பகவான் புத்தர் செய்த போதுதான் ஞானம் பெற்றதாக வரலாறு. தியானம் என்றால் அமைதி என்று பொருள். பிறக்கும் போது நம் காதில் விழத் தொடங்கிய அழுகை என்ற ஓசையை தொடர்ந்து நம்முடைய அமைதியான வாழ்க்கை பயணம் தொடங்கியது. தியானம் என்றால் என்ன? தியானமானது ஓய்வில்லாத சலனத்துடன் மனதை சாந்தப்படுத்துகின்றது. இதற்காக நாம் நம் சுவாசத்துடன் தொடங்குகின்றோம். இத்தியானம் மனதை சாந்தப்படுத்தி பிரபஞ்ச சக்தியை அளிக்கின்றது. இதனால் ஆன்ம சக்தி அதிகமாகி உடல் நலம், மன அமைதி மற்றும் ஞானத்தை பெறுகின்றோம். ஒரு பிரமிட் உள்ளே அல்லது ஒரு பிரமிட் அடியில் தியானம் செய்தால் அது பிரமிட் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனாபானசதி தியானம் என்றால் என்ன? பகவான் புத்தர் பல ஆண்டுகள் பல தகவல்களை பின்பற்றிய பின் ஞானோதயம் அடைந்தது பற்றி உலகமே அறியும். அந்த முறை விபாசனா என்று அழைக்கப்படுகிறது. அவர் வெற்றி அடைந்த முறை விபாசனா. அதிலும் முதல் பாதி ஆனாபானசதி என்ற மூச்சின் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்தும் பயிற்சி. அதை பயில 10 நாட்கள் கடுமையான தவ பயிற்சி செய்ய வேண்டும். இதை எளிமைப்படுத்தி எல்லோரும் எளிய முறையில் சுலபமாக பின்பற்றக்கூடிய தியான பயிற்சியை உலகுக்கு நமக்கு அளித்தவர் பிரம்மரிஷி சுபாஷ் பத்ரிஜி என்னும் ஆன்மீக விஞ்ஞானி. பிரமிட் எனப்படும் கூம்பு கோபுரங்களை தியானத்திற்கென்றே கட்டி பிரமிட் ஆன்மீக மன்றம் என்ற இயக்கத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இந்த அருமையான எளிய தியான முறையை உலகுக்கு அளித்தவர் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள். ஆனாபானசதி என்றால் நம் சுவாசத்தோடு நாம் ஒன்று இருப்பது என்று பொருள். இதனையே சுவாசத்தின் மீது கவனம் என்றும் சொல்லலாம். ஆனாபானசதி தியானம் உலக மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். மனம் அந்த நிலை அடையும் போது எதிர்மறை எண்ணங்கள் நமது மனதை விட்டு மறைகின்றன. அளவற்ற விஸ்வசக்தி, ஆத்மசக்தி நமது உடலில் பாய்கிறது. விஸ்வசக்தி நமது நாடி மண்டலத்தை சுத்திகரித்து நமது 3ஆம் கண்ணையும் இயக்குகின்றது. இந்த விஸ்வசக்தியின் மூலமாக நல்ல உடல் ஆரோக்கியமும் அமைதியான மனநிலைமையும்
மற்றும் பல ஆன்மீக அனுபவங்களையும் நாம் பெறுகிறோம். பிரமிடு ஆன்மீக மன்ற இயக்கம் மதச்சார்பற்ற, பிற கொள்கை சாராத, லாப நோக்கம் இல்லாத தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். ஆனாபானசக்தி தியானம், சைவ உணவு கொள்கை மற்றும் பிரமிடு ஆற்றல் முதலியவற்றை பரப்புவதுதான் இதன் முக்கிய குறிக்கோளாகும். உலகம் தழுவிய புதிய ஆன்மீக புரட்சியின் ஒரு முக்கிய அங்கமாக பிரமிடு ஆன்மீக மன்றம் விளங்குகிறது. பிரமிடு எனப்படும் கூம்பு கோபுரங்கள் தியானத்திற்கென்றே கட்டப்பட்டிருக்கின்றன. 10 மாதங்கள் வயிற்றில் அமைதியாக குழந்தையாக இருந்த நாம் எல்லோரும் அடுத்து வரும் நாட்களில் அந்த அமைதியை தொலைத்து நின்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட அமைதியற்ற வாழ்க்கையினால் நமது உடலும் உள்ளமும் அடையும் மாற்றங்கள் முழுமையும் நன்மை என்று சொல்வதற்கில்லை. அப்படியானால் பிறந்ததே நன்மைக்கில்லை என்று சொல்ல யோசிக்க வேண்டாம். அமைதியற்ற இந்த உலகில் அமைதியை தரும் அற்புத வாழும் கலைதான் தியான முறை. நமது பாரம்பரியத்துடன் கலந்திருக்கும் தியானம்தான் அந்த அமைதியை மீட்டு தரும் அருமருந்தாக உள்ளது. தினமும் 30 அல்லது 40 நிமிடங்கள் தியான நிலையில் மனதை வைத்திருந்தால் கிடைக்கும் பலன்கள் எண்ணிலங்காதவை. இத்தகைய தியானத்தை முறையாக பயிலவும் பின்பற்றவும் செய்தால் வாழ்க்கை ஒரு அமைதியான பயணமாகவே இருக்கும். இந்த தியானம் செய்வதன் காரணமாக நமக்கு கிடைக்கும் உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த பலன்கள் ஏராளம். மன அழுத்தத்தை குறைக்கின்றது. தியானத்தால் மனதை நிறைவாக வைத்திருப்பது மிக மிக குறைவான மன அழுத்த உணர்வை தருகிறது. தியான பயிற்சியின் மூலம் நாள்பட்ட மூட்டு வலி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் வலி குறைவதை அனுபவ ரீதியாக உணர்கிறோம். இன்னும் பல நோய்கள் குணமாகின்றன. தியான வழிமுறையில் உடல், மனம் ஆகியவற்றிற்கு ஒருங்கிணைந்த பயிற்சி அளிப்பதன் மூலம் மன ரீதியான நோய்கள் வராமல் மூளையை பாதுகாக்க முடியும். இது விஞ்ஞானமே என்று ஒப்புக்கொள்கிறது. மனது நிறைந்த தியானம் செய்யும் பொழுது நாம் இசையின் மீது வைக்கும் கவனம் மேம்படுகிறது. இதன் மூலம் நாம் எதை கேட்கிறோமோ அதை மிகவும் அனுபவித்து கேட்டு மகிழும் அனுபவத்தை பெறுகிறோம். டீனேஜ் டென்ஷன் என்று சொல்கிறோமே, அதை குறைப்பது. மனம் நிறைந்த தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பள்ளி, கல்லூரி திட்டங்கள் வழியாக இளம் வயது இருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய மன அழுத்தம், பயம் மற்றும் அச்சத்தை தவிர்க்க முடியும். எடை குறைப்பும் தியானமும் என்றால் உடலில் தேவையில்லாமல் இருக்கும் சதையில் சில கிலோக்களை குறைத்து ஆரோக்கியமான எடையை பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கான சிறந்த நண்பனாக மனம் நிறைந்த தியானம் உள்ளது. மனம் நிறைந்த தியான பயிற்சி நமது உணர்ச்சிகள் மற்றும் மனநிலையை மேம்படுத்த உதவுவதால் நம்மால் இரவில் நிம்மதியாக தூங்க முடிகிறது. இதை 10 நாட்கள் தியானம் செய்தவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். தியானத்தினால் பல பயன்கள் நான் சொன்ன மாதிரி கவலை, பயம், கோபம், மன அழுத்தம் போன்றவைகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் அடைந்து நலமும் வளமும் பெறுகிறது. எதிர்மறை உணர்வுகள் மறந்து ஆக்கப்பூர்வ சிந்தனை மற்றும் எளிமையான சுபாவம் பரிமளிக்கிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் தன்னம்பிக்கை வளர்ந்து சிந்தனை, சொல், செயல் வளம் அதிகரிக்கிறது. அமைதியும் ஆனந்தமும் கிடைத்து அலுவல் மற்றும் தொழில் செயல்திறனும் கூட கூடுகிறதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். விழிப்புணர்வோடு செய்யப்படும் எந்த காரியமும் தியானம்தான். நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டல்லவா? அதை போல தியான மனநிலைக்கும் 2 பக்கங்கள் உண்டு. தியானம் செய்தால் அமைதியான மனநிலைமைக்கு போவோம் என்று வைத்துக்கொண்டால் அதை அப்படியே திருப்பியும் பார்க்கலாம். அதாவது அமைதியான மனநிலைக்கு போவதற்கு வேண்டுமென்றே முயற்சி செய்தால் தியான நிலைக்கு போய்விடுவோம். இதுதான் நாம் தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமாகும். தியானம் எதையெல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நாம் வேண்டுமென்றே பெற முடிந்தால் தியானம் கிடைத்துவிடும். உதாரணமாக, தியான நிலையில் ஒருவர் மிகவும் விழிப்புணர்வோடு இருப்பார். அப்படியானால் வேண்டுமென்றே நாம் விழிப்புணர்வோடு காரியங்களை செய்தால் அந்த காரியமே ஒரு தியானமாகிவிடும். இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா சாதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் நல்ல அல்லது கெட்ட மனநிலை தான், எண்ணங்கள் தான். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள தியானம் உதவும்.
நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் போது அப்படி தெரிந்து கொள்ளாமல் இருந்தபோது செய்ய முடியாததை எல்லாம் செய்ய முடியுது. உங்கள் பிரச்சனைகளை மட்டுமல்ல, அடுத்தவர் பிரச்சனைக்கும் வழி சொல்ல முடியும். உங்களுக்கு வரும் நோய்களை நீங்களே தடுத்து கொள்ளலாம், அதை தீர்த்து கொள்ளலாம். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் காலரா, சிக்கன் குனியா, எய்ட்ஸ் போன்றவை எல்லாம் உங்களை அண்டாமல் தடுத்து கொள்ளலாம். மாத்திரை, மருந்து, தடுப்பூசி இத்தியாதி எல்லாம் போட்டுக்கொள்ளாமல் மற்றவர்கள் கஷ்டப்படுவதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் அடையலாம். எளிய முறையில் தியான பயிற்சி செய்யும் முறையை இன்று முதல் நமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியை கிரிஜா மயார் மற்றும் அவரது அறிவார்ந்த மகள் பூர்ணிமா விளக்கிச் சொல்வார்கள். நீங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள், நாம் எல்லோருமே அதிர்ஷ்டவாதிகள் இந்த பாதையில் வருவதற்கு. அதனால்தான் இந்த அருமையான பாதைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். தவறாது தியான வகுப்பிற்கு வர வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையும் என்பது உறுதி. நீங்கள் நான் பெற்ற இன்பம் பெருக பயம் என்று சொல்வார்கள். அதனால்தான் நான் இந்த முறையை எல்லா முறைகளையும் நான் அனுசரிக்கிறேன், மதிக்கிறேன். ஆனால் இது சுலபமான முறை. அதனால் என்னுடைய சப்போர்ட்டை இந்த முறைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பா உங்களுடைய ஆரம்ப வார்த்தைகள் ரொம்ப எங்களுக்கு ஊக்கமளிச்சு, ரொம்ப நல்ல ஒரு தியானத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் எல்லாமே நீங்க எல்லாமே சொல்லியாச்சு. இனிமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என் பெயர் கிரிஜா ராஜன். நான் 1998ஆம் ஆண்டு பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களை மைசூரில் வைத்து சந்திக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அன்னைக்கு வந்து தியானத்தை அவர்கிட்ட இருந்து அந்த ஜெகன்மோகலா பேலஸ் ஆடிட்டோரியம் அங்க வச்சு நாங்க கற்றுட்டோம். நான், என் கணவர் மற்றும் என் மகள் 3 பேரும் சென்று அதில் பங்கு கொண்டோம். அந்த முதல் அனுபவமே எனக்கு மிகவும் அற்புதமான அனுபவமாக அமைந்து விட்டது. அதிலிருந்து நான் தியானம் விடாது செய்து கொண்டு வருகிறேன். இந்த 22 ஆண்டுகளாக நான் தியானம் பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். நான் எந்த மருந்தும் மாத்திரையும் எடுத்துக்கொள்வதில்லை. டாக்டரிடம் போகும் அவசியமும் இல்லை. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. ஏதாவது வந்தாலும் தியானத்தினால் அதை குணப்படுத்தி கொண்டே வருகின்றேன். மிக மிக நன்றாக இருக்கின்றது. எப்பொழுதும் சந்தோஷமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இதற்கெல்லாம் மூல காரணமான புத்தர் மற்றும் பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓவர் டு பூர்ணிமா. தேங்க்யூ கார்த்திகேயன் சார், எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என் பேர் பூர்ணிமா. நான் ஒரு பிஎல்ஆர் தெரபிஸ்ட் அண்ட் டேரட் கார்ட் ரீடர். நான் வந்து என் ஜேர்னி வந்து 1998ல எங்க அம்மா அதே ஆடிட்டோரியம்க்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து பத்ரிஜி வந்து பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி தான் எங்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் ஆக்சுவலி நினைச்சது என்னதுன்னா, ஒரு குருனா இங்க இந்தியால எப்படின்னா சும்மா போய் பார்த்துட்டு பாத நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அங்க நான் எதிர்பார்த்ததே ஒண்ணு, ஆனா அங்க கிடைச்சது வந்து வேற ஒண்ணு. ரொம்ப நல்லா, ரொம்ப கம்ப்ளீட் ஷிஃப்ட், அதாவது டேர்ன் ஆயிடுச்சு எங்க லைஃப். அந்த அன்னையில இருந்து 22 இயர்ஸ்ல இருந்து நான் வந்து எந்த டாக்டர் கிட்டயும் போறதில்லை. மனசு வந்து ரொம்ப எப்பவுமே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இப்போ ரொம்ப வைட்லி யூஸ் டேர்ம் வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் எல்லா விதமான ஒரு கரேஜ், அதாவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு கரேஜ் நல்லா இந்த தியானம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நாங்க ஆஸ் அ ஃபேமிலி வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ நானும் ரொம்ப நிறைய அதுல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து சாட்டர்டே சண்டே உங்களை சந்திப்பேன். ஆக்சுவலி என்னன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் வீக் டேஸ் எங்க குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால ஐ வில் பி சீயிங் யூ ஆல் ஆன் வீக்கெண்ட்ஸ். பட் எப்போ முடியறதோ அப்போ வந்து உங்களை நடுவுலையும் உங்களை வந்து பாத்துக்கிறேன் நான். பட் ஐ வில் பி ஷேரிங் ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹவ் காட். அண்ட்
all the benefits and the beautiful life journey which I would like to share with you all. இன்னைக்கு வந்து let us begin with some practice of meditation. கொஞ்சம் இப்போ செஞ்சு பாருங்க. அப்புறம் போக போக இந்த 41 days உங்களுக்கே தெரிய வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பி ரெகுலர். ஏன்னா ரெகுலாரிட்டி ஒண்ணுதான். நாங்க ரொம்ப ரெகுலரா இருந்தோம். ஃபர்ஸ்ட் டேல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் ஹாஸ் ரியலி மேட் அ டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு வந்து ரெகுலாரிட்டி தான் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸோ தியானத்துக்கு என்னதுன்னா, யூ ஹாவ் டு பி ரெகுலர். ஸோ டெய்லி வாங்க, வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி 41 நாள் கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெய்லி வாங்க. பட் சாட்டர்டே சண்டேஸ் நான் கண்டிப்பா வந்து உங்க கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணுறது எல்லாமே நாங்க வந்து செய்வோம். அம்மாவும் இருப்பாங்க. ஸோ டெய்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன், அண்ட் தேங்க்யூ பிஎம்சி ஃபார் ஹோஸ்டிங் திஸ். ஓகே, ரொம்ப நன்றி. இப்ப வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு தியான பயிற்சி செய்யலாமா? எல்லாருமே கொஞ்ச நேரம் செஞ்சாதான் தெரியும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் முதல்ல பண்ணினோம். அதோட ருசி சரியா தெரியாது. அதனால நம்ம திருப்பியும் ஒரு 20 நிமிஷம் எல்லாரும் தியானத்துக்கு போய்க்கலாம். ஏன்னாக்கா அப்பதான் வந்து சரியா எல்லாமே விளங்கும், சரியா புரியும். ஒரு 20 நிமிஷமாவது நம்ம பண்ணாதான். போக போக கொஞ்சம் வேணா ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துட்டு. இப்ப ஆரம்ப நாள்ல இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு 20 நிமிடங்கள் நாம எல்லாரும் தியானத்துல போகணும். சரி, இப்ப வந்து நீங்க தரையில உட்காந்துக்கிற போறீங்க அப்படின்னாக்கா ஒரு பாயோ அல்லது விரிப்போ விரிச்சுட்டு அது மேல உட்காந்துக்குங்க. சோஃபாலேயோ சேர்ல கூட உட்காந்துக்கலாம். அப்புறம் வந்து உங்க கண்ணாடியை ஃபர்ஸ்ட் கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்க கை விரல்களை இப்படி கோர்த்தபடி, அதாவது இந்த மாதிரி கோர்த்துட்டு மடி மேல வச்சுங்க. 2 கை விரல்களையும் கோர்த்தபடி வச்சுட்டு அப்படியே உங்க மடி மேல வச்சுங்க. ஏன்னா அந்த எனர்ஜி நம்மளுக்கு வேண்டி இருக்கும், இந்த சர்க்கியூட் எனர்ஜி வேண்டி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி, கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி, இந்த நாம வந்து இந்த தொழில்நுட்பம் எப்படி மனதை அமைதியாக்குவது, எப்படி உடல் ஆரோக்கியம் பெறுவது அப்படிங்கிறதுக்குள்ள தொழில்நுட்பம் தான் இந்த தியானம்ங்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுக்க போறோம். சரிவர கசடர கற்றுக்கணும் இல்லையா எல்லாத்தையுமே, அதனால சரிவர கற்றுக்கலாம். இதை வந்து புத்த பிரான் அள்ளி தந்த இந்த ஆனாபானசதி தியானம். ஆனாபானசத்தினா மூச்சுடன் ஒன்றி இருத்தல் அப்படின்னு பொருள். அதையே பிரமிடினுள் அந்த தியானத்தை எடுத்து சென்றால், அங்கு செய்தால் அது வந்து பிரமிட் தியானம் ஆகின்றது. அதை அளித்தவர் பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்கள். இவங்க 2 பேருக்கும் நமஸ்காரத்தை சொல்லிட்டு நாம ஆரம்பிக்கலாம். கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். எல்லோரும் டைம் எடுத்துக்குங்க. சுகஸ்திர ஆசனம்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுகமான இருக்கையில நீங்க அமர்ந்துக்கணும். உங்களுடைய இருக்கையானது, நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அதுல தொந்தரவு இருந்தா அதுலயே மனசு போயிடும். அதனால சுகஸ்திர ஆசனம் அது ரொம்ப முக்கியம். அதனால சுகமா உட்கார்ந்துக்குங்க. உங்களுக்கு சுகம் தரக்கூடிய அந்த நிலையில உட்கார்ந்துக்குங்க. படுத்துக்க கூடாது, ஆனா உட்கார்ந்துதான் இருக்கணும் தியானம் செய்யும் போது. கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கால் பாதங்களை கோர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சேர்லயோ சோஃபாலயோ உட்காருறீங்கன்னா பாதங்களை மட்டும் கோர்த்தபடி ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டு பாதங்களை கோர்த்தபடி வைத்துக் கொள்ளுங்கள். உடலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை நன்றாக தளர்த்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தவித இறுக்கமோ அழுத்தமோ இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக சுகமாக நாம் எல்லோரும் இந்த தியானத்தில் பயணிப்போம். இது உள்ளில் பயணிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு யாத்திரை. மாஸ்டர்ஸ், நல்லா கம்ஃபர்டபுளா, தட் இஸ் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். மேக் த பிளேஸ் யூ ஆர் சிட்டிங் இன் டார்க், லிட்டில் டார்க். லெட் இட் நாட் பி வெரி பிரைட். You can clasp your hands, cross your feet. If you're wearing spectacles, remove it. Now you can close your eyes gently and start observing your breath. Your normal, natural, easy, soft, tender, tranquil breath, my dear friends. Be relaxed.
Do not think of any god or guru. If you have any thoughts, come back to your breath. உங்களது சுவாசமானது இயல்பாக இருக்க வேண்டும். மென்மையான அந்த சுவாசத்தையே கவனித்து வாருங்கள். நாம் சுவாசம் விட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு உள்மூச்சு உள்ளில் போகின்றது, வெளிமூச்சு வெளியில் வருகின்றது. இதை மூக்கின் உள் நாம் உணர முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும். அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வாங்க. எந்த விதத்திலையும் மூச்சை மாற்றவே கூடாது. இழுத்து விடுறது அல்லது உள்ளேயோ வெளியிலேயோ பிடிச்சு நிறுத்துறது அதெல்லாம் செய்யக்கூடாது. இயற்கையான இயல்பான மூச்சு காற்று உள்ளும் வெளியும் போய்கொண்டிருக்கிறது, அதை கவனித்தபடியே இருங்கள். மனதில் எண்ணங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் வந்தால் கூட கவனம் முழுவதும் உங்கள் மூச்சு பக்கமே இருக்கட்டும். எந்த மந்திரமோ ஜபமோ செய்யக்கூடாது இப்பொழுது. ஏனென்றால் தியானம் என்பது வழிபாடல்ல, பிரார்த்தனை அல்ல, ஜபம் மந்திரம் ஓதுதல் அல்ல. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதமான இன்னர் ஜேர்னி, அதாவது உள் பயணம். கடவுள் என்றால் உள்ளே கடப்பது, அதுதான் தியானம் என்பது. கடவுள் என்றாலே தியானம் தான் அதன் பொருள். மூச்சை கவனித்தல், அதில் ஆரம்பிக்கின்றது தியானம். இப்பொழுது மனதில் எண்ணங்கள் குறைவாக ஆய்கொண்டே வரும். எந்த குருமார்களையோ அல்லது ஆசான்களையோ அல்லது வேறு யாரை பற்றியும் நினைத்து கொள்ளாமல், உங்களை பற்றி கூட நினைத்து கொள்ளாமல், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று நினைத்து கொள்ளாமல் உங்கள் சுவாசத்துடனேயே ஒன்றி விடுங்கள். சுவாசமானது எவ்வளவு அடிப்படை தேவை அல்லவா? இன்றியமையாதது சுவாசம். அந்த அற்புதமான சுவாசத்தை நாம் இப்பொழுது கவனிக்க போகிறோம். அவ்வளவுதான். கவனித்துக் கொண்டே வருகின்றோம். கவனித்துக் கொண்டே, இடைவிடாமல் கவனித்துக் கொண்டே வாருங்கள். மிக மிக சுலபமானது தியானம் என்பது. எல்லோரும் பயிலக்கூடியது. இன்னார்தான் இதை பயிலணும்னு கிடையாது, எல்லாரும் பயில முடியும். அப்படி அற்புதமான தியானம். கண்களை மட்டும் நான் ஓகே என்று சொல்லும் வரை திறக்கக்கூடாது, கை விரல்களையும் பிரிக்க கூடாது. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள் சுகமாக. உங்களுக்காக ஒரு அற்புதமான இசை ஒன்று கொடுக்கப்படும், அதையும் கவனித்தபடியே நீங்கள் தியானத்தில் இருங்கள். மூச்சை கவனித்தபடியே இருங்கள். Do not chant any mantras. Do not think of any god or guru. Just be with your breath, my dear masters. There'll be a nice music. With the music, just observe your. மூச்சுடனேயே கலந்து விடுங்கள், மூச்சுடனே ஒன்றி விடுங்கள்.
இன்னும் 1 நிமிடம் பாக்கி உள்ளது. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். உடனே ஒன்றி விடுங்கள். கண்களையும் திறக்க வேண்டாம். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். முப்பது நொடிகள். 20 நொடிகள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது கைகளை பிரித்துவிட்டு கண்கள் மேல் உங்கள் விரல்களை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் 5 நொடிகளுக்கு. 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது கைகளை எடுத்துவிட்டு கண்களை திறந்து கொள்ளுங்கள். மிக அருமையாக நாம் எல்லோரும் தியானம் செய்தோம். தியானத்திற்காக எல்லோரும் கரவொலி எழுப்புவோம், கை தட்டுவோம். மிக்க நன்றி. எல்லோரும் அற்புதமாக தியானம் செய்தோம். இந்த தியானம் என்பதே ஒரு விஞ்ஞானம் தான். ஆன்மீகம் ஒரு விஞ்ஞானம். மாய மந்திரம், மாயாஜாலம் எல்லாம் இல்லை. இது ஒரு அற்புதமான விஞ்ஞானம். எப்படி விஞ்ஞானம் என்று சொல்கிறேன் என்றால், முதலில் நாம் என்ன செய்தோம்? கை விரல்களை கோர்த்து கொண்டோம், கண்ணாடியை கழற்றிவிட்டு கண்களை மூடிக்கொண்டோம். அவ்வளவுதான். கால் பாதங்களையும் கோர்த்தபடி வைத்துக் கொண்டோம். மூச்சை மட்டும் கவனித்துக் கொண்டு வந்தோம். எண்ணங்களற்ற நிலையில் சென்று விட்டோம். அப்படி செல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் நடக்கும். என்ன ஆகும் என்றால், நம் உடலுக்குள் நிறைய விஸ்வசக்தி, எங்கும் வியாபித்திருக்கும் விஸ்வசக்தியானது நம் உடலுக்குள் அப்படியே பிரவேசிக்கும். நம் தலை வழியாக நம் உடலுக்குள் அந்த விஸ்வசக்தியானது வந்துவிடும். நாம் எண்ணமற்ற நிலையில் இருக்கும் போதுதான். ரொம்ப எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த விஸ்வசக்தி வராது. எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது மனதில் அமைதி, சாந்த நிலை, எண்ணங்களற்ற ஒரு வெற்றிடம் அது மனதில் உருவாகும் போது நிறைய விஸ்வசக்தியானது நம் உடலுக்குள் பாயும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஸ்வசக்தியானது நம் உடலையெல்லாம் சுத்திகரிக்கப்படும் ஒரு அசாத்தியமான கருவியாகும். சுத்திகரிக்கப்படுத்திவிடும், அது சுத்தம் செய்துவிடும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது இந்த விஸ்வசக்தி. அதன் பின் ஒரு மிக அற்புதமான சமாச்சாரம் நடக்கும். அதுதான் நம் 3ஆம் கண் விழிப்படையும். இந்த விஸ்வசக்தி அதிகமாக வர 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 நம் உடலில் அப்படியே நிறைய சேரும் போது நமக்கு அந்த 3ஆம் கண்ணானது எல்லோருக்கும் இருக்கின்றது, அது திறக்கப்படும். அதன் வாயிலாக நாம் நிறைய சமாச்சாரங்களை தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். நாம் யார் என்று புரிந்து கொள்வோம். இதுதான் இதன் விஞ்ஞானம் என்பது. விஞ்ஞானம் என்றால் ஒரு ஆராய்ச்சி செய்தால் அதில் சில ரிசல்ட்ஸ் அதுல வரும் இல்லையா? அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நமக்கு புரியும்படியா இருக்கும், நமக்கு உணரும்படியா இருக்கும். உணர்வு போல பூர்வமாக நமக்கு அந்த ரிசல்ட் வரும், அதன் விளைவு நமக்கு ஏற்படும். அதுதான் இந்த தியானத்துக்கும் இதுக்கும் மற்ற விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கும் உள்ள சிறிய வித்தியாசம். ஒருத்தர் கை ரேஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல எல்லா கான்செப்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். நீங்க क्वेश्चंस என்ன இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, இது விஞ்ஞானமானதுனால முதல்ல ஆரம்பத்துல நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அதை ஒவ்வொன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு இருந்தா நீங்க உடனே அதை அந்த குறிச்சு வச்சுக்க. அந்த அனுபவங்களுக்கு போறதுக்கு முன்னால முதல்ல நம்ம மனமானது கொஞ்ச நேரமாவது காலியாக
எண்ணமற்ற நிலையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அது எவ்வளவு நேரம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நேரம், காலம், இடம், பொருள் எல்லாமே இருக்காது. அங்க வெறும் வெற்றிடமா இருக்கும். அந்த கொஞ்ச நேரமாவது அந்த அமைதியை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். போக போக அது அதிகரிச்சுட்டே போகும். இடைவிடாத தியானம் செய்து கொண்டு வந்தால் அது நடக்கும். ஆரம்பத்தில் உங்கள் உடலானது லேசுப்பட்டது போல, எடையே இல்லாத மாதிரி அப்படி இருக்கும், லேசா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட நிறைய நம்ம எனர்ஜி, அந்த விஸ்வ சக்தியை பெற்றிருந்தோம்னாக்கா, அப்போ நம்ம உடலானது கொஞ்சம் கனமா எடையுள்ளதாக, தலை அல்லது இதர பாகங்கள் எடையுள்ளதாக கனமாக தோணும். மூன்றாவது அனுபவம், நிறைய வண்ணங்கள் நம் கண்முன் தெரிஞ்சிருக்கும். நாலாவது அனுபவம், எங்கேயாவது கொஞ்சம் வலி ஏற்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஸ்வசக்தி நம்ம தலைவழியில உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய உடலை, சூஷ்ம உடலை எல்லாம் அது சுத்திகரம் பண்ணும். அப்ப அது சுத்திகரிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா சில வலிகள் ஏற்படும். ஆனா அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த வலியில பொறுத்துக்கலாம், அவ்வளவுதான் இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் அது கம்மியாயிடும், அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் அது காணாம போயிடும். அப்படிதான் அந்த நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அல்லது குணமாதல், குணமடைதல், நோயிலிருந்து விடுபெறுதல், அது நடக்கிறது இப்படிதான். அதுக்கப்புறம் அஞ்சாவது அனுபவம், நாம இங்க இருந்துட்டு இருக்கோம், ஆனா எங்கேயோ மிதக்கிற மாதிரி, தண்ணியில மிதக்கிற மாதிரி, இல்ல காற்றுல மிதக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தோன்றும். ஆறாவது அனுபவம், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு உள்ள சுழற்சி ஏற்படும். ஏழாவது அனுபவம், நாம நிறைய காட்சிகளை காணுவோம், நல்ல இயற்கை காட்சிகள் அல்லது இதர காட்சிகளை நம்மளால காண முடியும். அதான் மூன்றாம் கண் விழிப்படைந்து அதெல்லாம் காண முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே வரல, அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா கூட நீங்க ரொம்ப அற்புதமா தியானம் செஞ்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அசாத்தியமா எல்லாரும் தியானம் செஞ்சிருக்கீங்க, அது நல்லா தெரியுது. வந்தவங்க அத்தனை பேரும் நல்லா தியானம் செஞ்சிருக்கீங்க. இப்படியே நம்ம தொடர்ந்து 41 நாட்கள் செய்ய செய்ய அதன் ருச்சி உங்களுக்கு தெரியும், அதன் அற்புதம் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நாம எப்படி இருந்தோம், இப்படி மாறிவிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப குதூகலமா இருப்பீங்க, புத்துணர்ச்சியோட இருப்பீங்க, நல்ல ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். முன்ன விட நல்ல இப்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் நீங்க இருக்கிறது நீங்களே கண்டறிஞ்சுக்குவீங்க. போக போக அதை தெரிஞ்சிடும். ஒரு நாள் பயிற்சியில எல்லாம் வந்துடாது, போக போகதான் வரும் இல்லையா? அதனால்தான் 41 நாட்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம உடலில் இருக்கும் எல்லா ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த விஷயம், புது விஷயம் போய் சேரணும்னாக்கா அந்த மாதிரி ஒரு மண்டல காலம் 41 நாட்கள் அப்படி ஆயிடும். அப்பதான் எல்லா இடத்துக்கும் போய் அது சேரும் இல்லையா? அதனால அந்த அத்தனை நாட்களும் நாம இணைந்து இந்த தியான வகுப்பை நம்ம நல்லா இதை அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். தொடர்ந்து இதை செய்வோம், திருப்பியும் சந்திப்போம். பூர்ணிமா உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ ஐ திங்க் எல்லாருக்கும் you would have known how to meditate இல்ல, so I'll just yes, so you will have you might have 7 kinds of experiences. First experiences being light, in you might feel yourself, your body or yourself light. The next experience is feeling heavy, either in any part of your body or your whole body might feel, head or any part of your body might feel heavy. So that is the second experience. Third experience is you might have had some pain in any part of the body. As you meditate continuously, regularly, the pain will subside and you might not experience. After a few days there will be no pain experience. The fourth experience is you might be sitting here but something inside you is moving. That is the astral body moving, it's trying to take off. And the fifth experience is you might yes, friends, we'll get back to your questions after I explain everything. We will come back to you and you can ask questions and we'll answer. So fifth experience is you might feel you're flying somewhere, flying somewhere. You might be here but somewhere in the water or in the air. You might be
feeling kind of flying experience. And the sixth experience is you might see some colors, or you might see something. And the seventh experience is the most the experience which everyone wants to attain in meditation, that is seeing everything, like seeing natural beauty, natural scenic beauties, or places, or gurus, or all those experiences. That is called the third eye experience. And as you meditate regularly, your third eye will get opened, activated, and you can start making it perfect by more and more of meditation. And this is all nothing but science, absolute science. When your mind becomes empty, you get lot of cosmic energy, and this energy makes everything happen. So everything in this life is also all based on energy, friends, so remember that. So we'll be explaining more on this topic in the coming days, and if you have questions, we can take that. If you got any experience, உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் வந்திருந்தா அதை கூட நீங்க இங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா அதை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னையோட கேள்வி பதில் செஷன் போலாங்க. ஸோ முதல் கேள்வி வந்து என்ன விஜய் கேட்டிருக்காங்க. சகோதரி, எண்ணம் இல்லாத நிலையில் தியானத்தில் இருந்தாலும் வெளியில் உள்ள சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இது தியானம் ஆகுமா? தயவு செய்து பதில் தரவும். வெளியில இருக்கிற சத்தங்கள்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்க உட்காந்துக்கணும். உங்க இப்ப வந்து நம்ம எப்படியும் லாக்டவுன் தான், நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். இப்ப நீங்க ஒரு நல்ல கன்வீனியன்ட் அறையா பார்த்து, உங்களுக்கு வேண்டிய ரூம் பார்த்து அந்த அறையில போய் உட்காந்துக்குங்க. எந்த சத்தமுமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த ஆம்பியன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கங்க. அங்கேயே ஒரு அந்த சுற்றுச்சூழல் வந்து உங்களுக்கு தியானத்துக்கு ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி, எந்த சத்தமுமே இல்லாம, அதே மாதிரி எந்த வித தொந்தரவுகள் இல்லாம, அதே மாதிரி ஒரு சந்தன திரியை ஏற்றி வச்சுங்க. ஸோ அது ஒரு சுகந்த வாசனை கொடுக்கும். அப்படியெல்லாம் செஞ்சு உங்க ரூமை வந்து ரொம்ப டார்க்கா வச்சுங்க, லைட் எல்லாம் போட்டுக்க வேண்டாம். அந்த மாதிரி வச்சுட்டு நல்ல நீங்க அதுக்கு தியானத்துக்கு ஏற்றபடி உங்க அறையை கொஞ்சம் மாத்தி வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது. அப்ப தொந்தரவுகள் இல்லாம, அது இன்னும் நம்ம தொந்தரவுகள் இருந்தா கூட அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தியானத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போயிடுவோம். போக போக அந்த மாதிரி ஆயிடும். அப்ப வந்து தியானம் ஆகுமான்னு கேட்டாக்க ஓரளவுக்கு தியானம் தான் அது. ஆனா வந்து வெளி சத்தங்கள் நமக்கு கேட்க கூடாது. அப்பதானே நம்ம கம்ப்ளீட்டா உள்ள போயிட முடியும். ஆரம்பத்துல அந்த மாதிரி வெளி சத்தங்கள் இல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறமா கேட்டா கூட நம்மளுக்கு வந்து சிரீச்சே ஆகாது. ஏன்னா நம்ம ஐம்புலன்களும் அப்படியே வெளியில இருக்கிறது உள் பக்கமா திரும்பிடும். பகிரங்கமா இருக்கிற வெளிப்படையா இருக்கிற அந்த ஐம்புலன்கள் உள் பக்கமா அந்தரங்கமா திரும்பிடும். அப்படி திரும்பும் போது என்ன ஆகும்னாக்கா வெளி சத்தங்களோ எந்த தொந்தரவுகளோ எதுவுமே நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அப்படி ஆயிடும். அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆழமா போவோம். அது போக போக நம்ம போவோம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் நம்ம தியானத்துல செலவிட்டாக்கா நம்மளுக்கு வந்து அது தெரிய வரும். அந்த மாதிரி செஞ்சு ஓகே. I think it's clear to you friends. நான் திருப்பியும் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னன்னா தட் இஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா உள்ள 5 senses வந்து இத we will be able to go into ourselves completely without the 5 senses. So at one point of time you will not be hearing anything, you can't hear anything. That state you will attain after a lot of practice of meditation and daily practice. So and the time you the more you spend, the faster you achieve that state. நல்லாவே புரிஞ்சது. எப்படி நம்மள சுத்தி நம்ம வச்சுட்டு உட்கார்ந்தா நம்ம எப்படி ஈஸியா தியானத்துக்கு போக முடியும், நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம எப்படி வச்சுக்கணும்னு சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா ராஜா கேட்டிருக்காங்க. தியானம் செய்தால் நாம் எப்படி வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகா கேட்டிருக்கீங்க. ஆமா, மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா முதல்ல வந்து மனசு வந்து அமைதியாவே இல்லை. எல்லாருடைய மனசும் வந்து கொந்தளிச்சுட்டால். ஆனா தியானம் என்ன செய்யுது? அந்த மனசை அமைதிப்படுத்திடுது. அங்க எண்ணங்களே இல்லாம இருக்கு. போக போக போக
கண் திறந்த நிலையில கூட அந்த மூச்சை கவனிச்சுட்டே வரணும். இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ற இந்த பிராக்டிஸ வந்து அப்படியே கண் திறந்த நிலையில கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும். அப்படி இருக்கும்போது மனமானது அப்படியே எண்ணங்கள் அற்ற நிலை, கொஞ்சம் தேவையான எண்ணங்கள் மாத்திரம்தான் அங்க வரும், கம்மியாயிடும். போக 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 உங்களுக்கு வந்து எண்ணங்கள் ரொம்ப கம்மியாயிடும். அப்படி வரும்போது என்ன ஆயிடும்னாக்கா, நிறைய நம்ம கவனத்தை வந்து நம்மளுடைய வேலையில செலுத்தலாம், நம்ம என்ன பேசுறோங்கிறத செலுத்தலாம், அப்புறம் வந்து நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறதுல செலுத்தலாம். இப்படியாக நம்ம கவனம் வந்து பூரணமா மத்த விஷயங்கள்ல சேரும்போது நமக்கு வந்து அதிகப்படியான அதுல வந்து திறன் வெளிப்படும். எல்லாத்துலயுமே அதுல சரியானது எது அப்படிங்கிறது நம்மளுக்கு புலப்பட்டது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையானது படிப்படியாக மாற்றம் அடைஞ்சிட்டே வரும். பாருங்களேன், அது வந்து போக போகதான் தெரியும். அது தியானம் ஒரு நாள்ல படிச்சதும் உடனே தெரியாது. போக 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 உங்களுக்கு பயிற்சி செஞ்சுட்டே வரும்போது அப்படியே நீங்க மனமாற்றம் அடையறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதுல வந்து ஒரு தைரியம் வந்துடும், மன தெம்பு வந்துடும். மனசுல வந்து அசாத்தியமான ஒரு தெம்பு வரும். அது வந்து எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு சொன்னா அது தெரியாது. ஆனா வந்து தியானம் பண்ணும்போது அந்த தெம்பு ஏற்படுது. இப்ப வந்து ஒரு இடத்த சுத்தம் பண்ணி வச்சோம்னாக்கா அந்த இடம் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும்ல, எல்லாத்தையும் எடுத்து வெளியில வேண்டாததெல்லாம் எடுத்துட்டு வெளியில, அப்ப அந்த இடம் வந்து ஒரு சுத்தப்படுத்தப்படுது, ஒரு ஒரு நம்மளுக்கு அமைதியும் ஒரு நிம்மதியும் கிடைக்குது இல்ல, அந்த மாதிரி அது வந்து மனோபலத்தை வந்து ஏற்படுத்திடும். அதனால வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். போக போக உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டே வரும். அது அதனால வந்து பொறுமையா நீங்க உங்ககிட்டயே பொறுமை வச்சுட்டு நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு இது தியானம்ங்கிறது. நாமே நமக்கு கொடுத்து கொள்ளக்கூடியது. நாம் யார் என்று நமக்கு தெரியல இல்லையா, அதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே புரிஞ்சுட்டோம்னாக்கா படிப்படியா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டே போறத நாமளே பார்க்கலாம். நானே நிறைய முன்னேற்றம் அடைஞ்சுதான் இப்படி வந்து தைரியமா உங்களுக்கு முன்னால எல்லாம் உட்கார்ந்து பேசுறேன்னாக்கா அது வந்து என்னுடைய நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள இருந்திருக்கு. அதனால்தான் இந்த 22 வருட காலமாக நாங்க 20,000 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. எப்படின்னா தியானத்தினால்தான். As you meditate, your awareness levels will increase. That's what she's telling. As the awareness increases, you will be able to do your work completely, like a Buddha. Buddha used to do everything with complete awareness. So that awareness you will be able to develop with continuous practice of meditation. We are also in that journey, but we are a little ahead now. So we have started teaching everyone. So we have got this opportunity. Thank you once again, sir. Thank you, ma'am. அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, do we need a guru அப்படின்னு கேக்குறாங்க for doing meditation. அதாவது புறத்தே உள்ள, அதாவது வெளியில் உள்ள குரு வந்து நமக்கு அகத்தே உள்ள குருவை வந்து காமிச்சு தருவார். நம்ம அகத்தில் உள்ள குரு, அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற குரு யாரு அப்படின்னா நம்முடைய மூச்சு காற்று தான் நம்ம குரு, அதுதான் சத்குரு. அதனால வந்து அந்த குரு கூடயே இருக்கும்போது அந்த குருவானவர் நம்முடைய கடவுள் தன்மையை நமக்கே புலப்படுத்துவார். அதனால குருங்கிறவர் வந்து நம்முடைய மூச்சு காற்று தான். அதை வந்து புறத்தே உள்ள ஒரு குரு தேவை. என்ன சொல்லி தருவாங்க, உங்க மூச்சை கவனிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம மூச்சை எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போல இருந்து நம்ம வந்து அந்த அந்தரங்க குரு கூட இணைஞ்சிட்டோம்னு அர்த்தம், சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, குரு பாத்துக்குவாரு. நம்ம அவர் கூட இணையணும், அவ்வளவுதான் இல்லையா. அந்த குருவை காமிச்சு தரவங்க வெளியில ஒரு குரு வேணும் தான் வேணும். குருனாக்க ஒரு வழிகாட்டி, நமக்கு அந்த மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கிறவர் அவர் வேணும். குருன்னு சொன்னோம்னாக்கா அது வந்து ஒரு வடமொழி சொல். அது அர்த்தம் என்னன்னாக்கா நம்மளை வந்து முழுமையாக அவர் கண்காணிச்சுட்டே இருக்கணுங்கிறது ஒரு பொறுப்பு வேற வருது. அந்த மாதிரி இப்ப இருக்க முடியாது இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. பழைய காலத்துல குருகுல வாசம் அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ ஒவ்வொரு மாணாக்கனையும் எல்லாரையுமே அந்த குரு கவனிச்சுட்டு இருக்க முடியும். அவங்களுடைய உடல் கூறு எல்லாமே அவருக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். இப்ப அப்படி நாம அந்த மாதிரி இருக்க முடியாது, குருகுல வாசத்துல இருக்க முடியாது இல்லையா. அதனால இப்ப வந்து நாம வந்து நம்முடைய அந்தரங்க குரு கிட்ட போயிடுறோம். அதை காட்டி கொடுக்கிறவர் வெளியில இருந்து ஒரு மார்க்கதர்சி, ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். சரியா? Patriji calls himself an informer. So he just informs us about meditation. So we don't call him as a guru, but he is actually, but he's given us all, shown us this path. So the outer guru has told us to follow the inner guru, that is our breath. Breath is our ultimate guru.
ஓகே, தேங்க்யூ மேம். ராஜா வந்து கேக்குறாங்க, தியானம் கண்கள் திறந்த நிலையில் மூச்சை கவனித்தபடி நாம் அன்றாட வேலைகளில் ஈடுபடலாமா? ஆமா, அப்படிதான் ஈடுபடணும். கண்களை வேணா அன்றாட வேலைகள்ல மூச்சு பக்கமே இருந்ததுன்னா நம்ம கவனம் முழுக்க அதிசயமா இருக்கும். நம்மளுக்கே நம்ம கவனம் முழுக்க நம்ம செய்யற வேலையிலே இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அவருடைய கவனம் எங்கெல்லாமோ சிதறுதுன்னா உடனே அவர் தியானியா இருந்தா உடனே அவர் மூச்சு பக்கம் வந்துருவாரு. மூச்சை கவனிக்க கவனிக்க கார் ஓட்டிட்டு இருக்காருல்ல, அந்த ரோடு மேலேயும் அந்த ஓட்டுறது மேலேயும் தான் அவருடைய கவனம் வந்துடும். சோ அதனால உங்க கவனத்தை முழுக்க உங்களுடைய வேலையில கொண்டு வரதுக்கு தியானம், அந்த மூச்சை கவனித்தல்ங்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்த கேள்வி வந்து சுஜாதா SMBM டீச்சர் அவங்க கேக்குறாங்க, எனக்கு கண்ணு மூடினாவே பயம் வருது. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்ன சவுண்டு கூட உடம்ப வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கு. அப்புறம் யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கண்ணை மூடியதும் உள்ளுக்குள்ள வந்து சக்கரம்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, சுத்துற மாதிரி ரொம்ப சுத்துது. அப்புறமா கலர்ஸ் நிறைய தெரியுது. பயந்து நான் வந்து கண்ணை ஓபன் பண்ணிடுறேன். கைண்ட்லி கைட் மீ அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இது வந்து நிறைய பேருக்கு உண்டானதுதான். அந்த மாதிரி பூர்ணிமாக்கு கூட ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அவங்க வந்து தியானத்துல அப்படியே வெளியில உடலை விட்டு வெளியில போயிருக்காங்க. போய் அப்படியே பூமியை பார்த்திருக்காங்க. பார்த்ததுமே பயந்துட்டாங்க. பயந்துட்டு உடனேயே உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, தியானத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. I had this experience, the second experience of mine at home actually. So எப்படின்னா, நான் வந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கிறத நானே பார்த்தேன். நான் வெளியில வந்துட்டேன். அப்புறம் என்னையே பார்த்ததும் எனக்கு வந்து ஒரே பயம். அப்போ அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் இருக்கும். பட் நீங்க தியானம் செய்ய 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 இட் வில் கெட் ரெடியூஸ். நீங்க பயம் இருக்குன்னா ஆக்சுவலி இட் மீன்ஸ் பாஸ்ட் லைஃப் இது நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த ஜென்மத்திலேயே இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை நிறுத்திடுங்க. பிகாஸ் நான் வெஜிடேரியன் ஃபுட் டைரக்ட்லி அந்த இமோஷன்ஸ் ஆஃப் த அனிமல் தட் we will be the fear. the last யாராவது நம்மள கொல்ல வந்தா நம்மளுக்கும் பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி the animal also carries that. So we take that. So more you go into plant based and peaceful peace based foods, so that will இது reduce your fear. and you can use a pyramid to reduce. கண்ணவே மூட முடியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் pyramid யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களால கண்ணை மூடி உட்கார முடியும். அப்புறம் டெய்லி பிராக்டிஸ் தான் இதுக்கு ஒரே ஒரு இது. பயம் இருந்தாக்கா அத கண்ணை திறந்துடாதீங்க. கண்ணை திறக்காம அந்த பயம் எப்படி இருக்குன்னு பயத்தையே அப்சர்வ் பண்ணுங்க. பயத்தை அப்படியே நீங்க கவனிக்க 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 அது எங்க எல்லாம் போகுது அப்படின்னு பாருங்க. நீங்க அதை வேறொரு தேர்ட் பார்ட்டியா இந்த பயத்துக்குள்ள நீங்க இருக்காம கொஞ்சம் வெளியில வந்து பயத்தையே கவனிக்க ஆரம்பிங்க. அப்படியே கவனிக்க கவனிக்க அது வந்து வயத்து வெளியில அப்படியே வெளியில போறதை நீங்க பாப்பீங்க. இது வந்து நிறைய பேருக்கு அனுபவம் ஆயிருக்கு. சோ எனக்கு கூட அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து நான் வந்து அப்படி கண்ணை திறந்துட மாட்டேன். திறக்காம அப்படியே அந்த பயத்தை பார்த்து பார்த்து அப்படியே வந்து அந்த வயிற்று வழியில அது வெளியில போயிடும். அப்படி 2-3 தடவை வெளியில போக 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 அது அதுக்கப்புறம் அது திரும்பியே வராது, உங்ககிட்ட வரவே வராது. நல்ல தைரியசாலியா என்ன வந்தாலும் சரி பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல தைரியசாலியா மாறிடலாம். சோ அதனால பயத்தை கவனிங்க. அது வந்து ரொம்ப நல்ல உபாயம். அது வந்து ஓஷோ அவங்க சொல்லியிருக்காங்க, பயம் வந்து எந்த உணர்ச்சி வந்தாலும் கூட கட்டுக்கடங்காம இருந்ததுன்னா அதை கவனிச்சுட்டே வரும்போது அது வந்து அமைதிப்பட்டு அது வெளியில போயிடும், தேவையில்லாதெல்லாம் வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். உள்ளுக்குள்ள நம்ம பதிவு நிறைய இருக்கும் இல்லையா, அது வெளியில போகணும். ஒவ்வொன்னா வெளியில போகும். அதுக்கு அமைதியா பொறுமையா கண்ணை திறக்காம நம்ம வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் முடியும். கண்ணை பயத்துல திறந்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்பவுமே வெளியில வர முடியாம ஆயிடும். அதனால கண்ணை மூடி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்றதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ அதனால அப்சர்வ் பண்ணிட்டே வரும்போது அப்படியே தனியாவே அது விலகிடும். தேங்க்யூ மேம். அடுத்தது விக்னேஷ் சுகன்யா வந்து கேக்குறாங்க, மேம் எனக்கு தியானம் பண்ணாலே வந்து அப்போ தலை வலிக்குது, இதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ளீஸ் மேம் அப்படின்னு கேக்குறேன். ஆமா, அது வந்து ஆமா அந்த வலிகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய
சூஷ்ம சரீரத்துல நாடி மண்டலங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து அடைப்பு இருக்கும் அதுல எல்லாம். அதெல்லாம் வந்து இந்த விஸ்வசக்தி நம்ம உள்ளுக்குள்ள அப்படி வரும்போது அது அந்த அடைப்பெல்லாம் கழுவுது, சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் உராய்வு இருக்கும், அதனால வலி இருக்கும். அது வந்து இயற்கை தான். எனக்கு முதல் தியானத்துல உட்காரும்போது பயங்கர தலைவலி தான் வந்தது. ஓடிடலாமா அந்த ஹாலை விட்டுன்னு தோணுச்சு. இந்த இடத்துல எப்படி வெடிச்சிடும் போல இருந்தது, அப்படி தலைவலி. ஆனா எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் உட்கார்ந்தேன். ஏன்னா வேற வழி கிடையாது, அங்கிருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் மனசு இல்லை. அதனால அதுல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் சரியா போயிடுச்சு. இப்ப தலைவலிங்கிற பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு முன்னால ரொம்ப தலைவலியில நான் அவஸ்தைப்பட்டது உண்டு. ஆனா வந்து அதெல்லாமே தியானத்துக்கு அப்புறம் படிப்படியா குறைஞ்சு போயிடும். ஸோ பொறுமை வச்சுங்க, தியானம் செய்யுங்க தினமும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது தீர்ந்து போயிடும். கொஞ்சம் வலிகளை பொறுத்துக்கு தான் வேணும், வேற வழி கிடையாது. அதுக்காக தியானத்தை வந்து கைவிட்டுறாதீங்க. உங்களுடைய வயசு எவ்வளவோ அதுக்கு நிகரான நேரத்தை வந்து தியானத்துக்காக ஒதுக்குங்க. தினமும் அத்தனை நேரம் நீங்க கண்ணை மூடி தியானம் செய்யுங்க. காயத்ரி வந்து கேக்குறாங்க, 41 days கண்டினியூஸா தியானம் செய்ய சொல்றீங்க. ஆனா வந்து ப்ரொஃபஷனல் ரீசன்னால நடுவுல மிஸ் ஆகுது. சோ என்ன செய்யறது அப்படின்னு. அதுக்கு வந்து அதை மாத்தி வச்சுக்கோங்கம்மா. நீங்க வந்து அப்பவே இப்ப காலையில உங்களுக்கு வேலைக்கு போகணும், அதனால 7 மணிக்கே கிளம்பிடணும்னு வச்சுக்கோங்க. சில நாட்கள்லாம் உங்களால வர முடியல அப்படின்னா பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன செய்யுங்க, அதையே வந்து அது உங்களுக்கு ரெக்கார்டடா உங்களுக்கு பிஎம்சி தமிழ்ங்கிற யூடியூப் சேனல்ல வரும். அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதுல அந்த தியானத்துக்கு பாட்டு அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு ராத்திரி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது அதுக்காக ஒதுக்கி அதை வந்து தியானம் செய்யுங்க. சரி ராத்திரி நேரம் உங்களுக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கிட்டேன்னு நினைச்சாலும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. காலையில ஒரு 4 மணி அப்படி எந்திருங்க. கொஞ்சம் முன்னாலேயே எந்திரிச்சு தியானத்தை முடிச்சிருங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிறீங்களோ இல்லையோ, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கலந்துக்க. முடியாத போது நீங்க வந்து கண்டிப்பா தியானம் செஞ்சுட்டே வாங்க. 41 நாள் செஞ்சாதான் உங்களுக்கு அதோடைய பலனும் அது எப்படி இருக்குங்கிற அந்த அதோடைய ருச்சியும் எல்லாம் தெரியணும் இல்லையா? அது தெரியறதுக்கு அவ்வளவு நாள் செஞ்சாதான் முடியும். அதனால வந்து நீங்க நேரத்தை மாத்தி வச்சுங்க. கொஞ்சம் தூக்கத்துல கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். ஆனா வந்து நான் சொல்றேன், 1 மணி நேரம் தியானம் பண்ணீங்கன்னா மத்த 23 மணி நேரமும் உங்க நாள்ல ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. ரொம்ப திறமைசாலியா நீங்க ஆக போறீங்க. நிறைய தெம்பு, உங்க மனத்தெம்பு ஜாஸ்தியா இருக்கும். உங்க ஆயுள் எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதே. அப்ப எப்படி கைவிட முடியும்? சோ அதனால இது வந்து இன்னும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள போன நான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் நான் இன்னும் தியானம் செஞ்சுட்டே வரேன். ஏன்னா அத்தனை விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதை அனுபவிச்சுட்டே வரேன். ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கேன் நான். அதுக்காக வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கும். ஆனா கூட அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்க முடியுமா எல்லாராலையும்? என்னாலேயே முடியும்னா உங்களால எத்தனை அந்த உலக மக்கள் எல்லாராலையுமே முடியும். அதனால வந்து எல்லாரும் இதுல இணைஞ்சுக்கணும். அதனால நீங்க வந்து வரலையே, ப்ரோக்ராம்ல இருக்கலையேன்னு கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் வேற டைம் அதுக்காக ஒதுக்கி வச்சு தியானத்தை செய்யுங்க. சரியா? உங்களுக்காக நீங்களே கொடுத்து கொள்ளும் பரிசு இது. அதனால பிராக்டிஸ் தான் எல்லாமே. அடுத்த கேள்வி சிவகாமி கேக்குறாங்க, இந்த தியானம் புத்தர் தியான முறையா அப்படின்னு கேக்குறாங்க. புத்தர் சொல்லி கொடுத்த தியான முறைதான் இது. ஆனா பிரமிடுக்குள்ள செய்யும் போது அது வந்து பத்ரிஜி சொல்லி கொடுத்த பிரமிட் தியானம் ஆகுது. ஆனாபான சதி தியானமே அது வந்து பிரமிட் தியானமாக வருது. ஆமா, புத்தர் சொல்லி கொடுத்தது. தேங்க்யூ மேம். அடுத்தது ஜூம்ல கேட்ட குவெஸ்டின், நான் சவ் என்ன கேக்குறாங்கன்னா, ரைட் சைடு ஐ இஸ் கெட்டிங் சம் பிரஷர், இஸ் இட் ஓகே அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா அனுபவமே நல்ல அனுபவம் தான். உடல் ரீதியான காயானுபாசனை அப்படிங்கிறது ஒண்ணு வரும். காயான உடல், அனுபாசனைன்னு அனுபவம். உடல் ரீதியான அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்படும். அதுல இந்த மாதிரி சின்ன ப்ரெஷர் இருக்கும், இல்ல கண்ணுல தண்ணி வரும், அந்த மாதிரி எல்லாம் தலைவலி ஒருத்தருக்கு வந்ததுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி சுத்திகரிக்கப்படும் போது அந்த மாதிரி இருக்கிற அனுபவங்கள்லாம் வரும். அதை வந்து ஏற்றுட்டு நம்ம மனமும் வந்து ஏற்றுட்டு அதை வந்து அப்படியே விட்டுடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இருக்காது. தியானம் செய்யும் போது அந்த ஆற்றல்னால அந்த சக்தி வருது இல்லையா நமக்குள்ள, அப்போ வந்து அதனாலதான் அந்த மாதிரி வருது. அப்ப சரியான தியானம் அவர் செஞ்சிருக்காருன்னு தன்னைத்தானே பாராட்டிக்கலாம். The energy that you get comes in different ways. Like there might be heaviness in your eyes. That's perfectly fine, ma'am. So just don't just continue meditation. Just don't worry about it. Worry about it. Everything is fine.
மேம் லாஸ்ட் கொஸ்டின் கிருஷ்ணகுமாரி கேட்டிருக்காங்க. மேம், இஸ் இட் ஓகே இஃப் வி சேஞ்ச் த போஸ்டர்? அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கா, அதனால மாத்தி உட்கார்ந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் உட்காந்துடலாம். இப்ப கால் பாதங்களை கோர்த்து வச்சுக்கிறோம்ல, அதை வந்து ஒரு கால்ல மாத்தி இந்த பக்கம், அப்புறம் கொஞ்சம் தள்ளி சைட்ல இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி எல்லாம் உட்காந்துக்கலாம். அதுல எல்லாம் தப்பு இல்லை. ஆனா கண்ணை திறக்க கூடாது, கை விரல்களையும் பிரிக்க கூடாது. அப்ப அது மாத்திரம் கொஞ்சம் கவனமா வச்சுங்க. பாக்கி எல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். பேக் பெயின் இருந்தா கொஞ்சம் சாஞ்சி இப்படி உட்காந்துக்கலாம். முதுகு நல்லா சாஞ்சி உட்காந்துக்கலாம். தலைக்கு மாத்திரம் முட்டு கொடுக்க கூடாது. தலைக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டோம்னா தூங்கி போயிடும். அதனால தலைக்கு மாத்திரம் சப்போர்ட் கொடுக்காம அந்த முதுகு வரைக்கும் நல்ல சப்போர்ட்ல வச்சுக்கிட்டோம். அப்படியே உட்காந்து தியானம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. கண்களை மாத்திரம் திறக்காதீங்க, கை விரல்களையும் பிரிக்காதீங்க. மேம், லாஸ்ட் ஒரு ஒன் மோர் கொஸ்டின் இருக்கு. மீனா சூரிய நாராயணன் கேட்டிருக்காங்க. Madam, when I'm wearing the pyramid for eyes in meditation, heat is generated on my forehead. Is it because of the sponge in the eye pyramid touching my skin? இல்ல, அது ஸ்பாஞ்சினால கிடையாது. அது வந்து நிறைய எனர்ஜி வருதுமா. அப்ப அந்த சூடு கொஞ்சம் நம்ம எங்கேயாவது இருக்கும், அது போக போக சரியாயிடும். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அது வந்து உபயோகிக்காதனால நம்ம திடீர்னு உபயோகிக்கிறோம் இல்லையா, அதனால உண்டாயிருக்கிற ஒரு இதா இருந்திருக்கும். ஆனா வந்து பரவாயில்ல, ஒன்னும் தப்பு கிடையாது. சூடு வந்து தனியாவே அது வேண்டி இருக்கும், அது தேவையா இருக்கும், அதனாலதான் அது வந்திருக்கு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க மீனா அவங்களுக்கு சொல்லிடுறேன். மேம், நான் வந்து ரொம்ப நாளா இப்போ பண்ணிட்டு இருக்கேன் மேம் மெடிடேஷன். பட் என்ன ஆகுதுன்னா, இன்னும் எனக்கு தாட்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு ஹவர்ஸ் டுகெதர் ஒன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி ஒன்னா சேர்த்து பண்றது ஒருவேளை அதனாலதான் எனக்கு சரியா வரமாட்டேங்குதோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இன்ஸ்ட் ஆஃப் ஹவர்ஸ் டுகெதர் பண்ணாம ஸ்பிட் பண்ணி லைக் 15-20 minutes, அப்புறம் திருப்பி 20 minutes கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாதிரி பண்றது பெட்டரா இருக்குமா மேம்? இல்லைன்னா வந்து சேர்ந்தாப்புல மணிக்கணக்கா உட்காருறது பெட்டரா இருக்குமா ஆஸ் அ பிகினர்? இப்போ நிறைய தாட்ஸ் போயிட்டு இருக்க டைம்ல சொல்றேன் மேம். இல்ல, நீங்க வந்து ஒரு நாளைக்கு உங்களுடைய வயசு எவ்வளவோ அதுக்கு நிகரான நேரத்தை வந்து ஒதுக்குங்க தியானத்துக்காக. அத்தனை நேரம் உட்கார்ந்தா போதும். ஜாஸ்தியும் பண்ண வேண்டாம், கம்மியும் பண்ணக்கூடாது. உங்களுடைய வயசு எவ்வளவோ, இப்ப எனக்கு வந்து 70 வயசு. அப்ப 70 நிமிஷம் வந்து நான் கண்டினியூஸா தியானத்துல உட்காரணும். ஒரு 10 வயசு பையனாக்கா 10 நிமிடங்கள் போதும் அவனுக்கு தியானத்துல உட்கார்றதுக்கு ஒரு நாளைக்கு, அவ்வளவு போதும். அந்த நேரங்கள் உட்காருங்க. எண்ணங்கள் வந்தா வரட்டும், பரவாயில்ல. ஆரம்பத்துல அப்படியே இருக்கும். யாரு வந்து விழாம நடந்திருக்காங்க இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது எத்தனை தடவை விழுந்து விழுந்து நம்ம நடந்திருக்கோம் இல்லையா? எல்லாமே ஆரம்பத்துல அப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். பாவம், குழந்தை விழும், அப்புறம் அழும், அதுக்கப்புறம் திருப்பி ஆனா முயற்சியை மாத்திரம் விடாது பாருங்க. அது எந்திரிச்சு திருப்பியும் நடந்து திருப்பியும் தருவி நடக்கிறதுக்கே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து எண்ணங்கள் எல்லாம் வருது வந்து சகஜமான சமாச்சாரம். அதுக்காக வந்து தியானத்தை கைவிடக்கூடாது. நீங்க உங்களுக்கு குரூப்ல நிறைய நேரம் பண்ண முடியல அப்படின்னாக்கா தனியா வந்து உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு நிமிஷங்கள் வந்து ஒரு தியானம் பண்ணி பாருங்க. தனியா மியூசிக் வச்சுங்க, தனியா பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு எப்படி ஒரு வருது, என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் வருது அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்து அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் கம்மியா வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி ஒரே இடத்துல உட்காந்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரே டைம் ட்ரை பண்ணுங்க, ஃபாலோ பண்ண. அந்த டைம்க்கு அந்த மைண்ட் வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கும், இந்த டைம் வந்து தியானம் டைம் அப்படின்னு. அப்புறம் பிளேஸும் இம்பார்ட்டன்ட். ஒரு பிளேஸ்னு வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த அறைய வந்து உங்களுக்கு வந்து தியானத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டே ஒதுக்கி அதை வந்து அதுக்காக உள்ள வசதிகள் எல்லாம் செஞ்சுக்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடுகள்ல எல்லா வீட்லயும் பெட்டு, சோஃபா எல்லாம் தானே இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு. அதை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல, அதாவது உங்களுக்கு வசதி இல்லைனாக்கா உங்களுக்கு வசதியான இடத்துல, உங்களுக்கு தொந்தரவே கொடுக்காத இடத்துல அப்படி வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்க. அப்படி பண்ணீங்கன்னாக்கா அந்த ஆம்பியன்ஸ், அந்த ஒரு சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சூழல் நிலை நல்லா இருந்தாக்கா உங்களுக்கு வந்து தியானத்துல போறதுக்குள்ள அந்த வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதிகமா வந்து நீங்க இந்த மனசை ஒர்க் பண்ண விடாதீங்க. அந்த மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் ஒரே ஒரு தாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுடணும், அவ்வளவுதான். அதிகமா நம்ம அதை பத்தியே உன்னை பத்தியே அதிகமா நினைச்சிட்டு இருந்தோம்னா எண்ணங்கள் வந்து விட்டு போகாது மனசை விட்டு. அதனால அப்படியே லேசா எடுத்துங்க, ஜாலியா இருங்க. லைஃப்ல எதுவும் கஷ்டம் கிடையாது, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். ஓகே, தியானம் இருக்கே நம்ம கையில,
அதனால நம்ம எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அத்தனை ஆற்றல் உடையவங்க. நாம சாமானியப்பட்டவங்க கிடையாது. ரொம்ப மகத்தான மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றலுடைய ஆன்மாக்கள் நம்ம எல்லாம். இந்த உடல்ல வந்திருக்கோம் இங்க வாழறதுக்காக. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், அதை பத்தி பொருட்படுத்தாம தியானத்துல வந்து கண்டினியூஸா அந்த மூச்சு பக்கமே கவனத்தை கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாமே சரியா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா அமைஞ்சிடும். நல்ல தியானியா நல்ல ஞானியா நீங்க மிளிருவீங்கிறது சந்தேகமே கிடையாது. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.